Guys, இன்னைக்கு நம்ம எப்படி தேங்காய் பர்ஃபி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துருவன தேங்காய். உங்களுக்கு எவ்வளவு பேத்துக்கு செய்யறீங்களோ அவ்வளவு பேத்துக்கு. இப்போ நான் 2 பேத்துக்கு மட்டும் தான் செய்யணும், சொல்றதான் எனக்கும் எங்க அம்மாக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டால கருப்பு சர்க்கரை போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும். வெள்ளை சர்க்கரை போட்டோம்னா கம்மியா இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். ஆனா கருப்பு சர்க்கரை போட்டீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். அந்த சர்க்கரை போட்டுங்க. ஃபர்ஸ்ட் கம்மியில வச்சுட்டு சர்க்கரை பொங்கலுக்கு லைட்டா ஒரு சின்ன துண்டு மட்டும், சின்னதா, அவ்வளவுதான். இவ்வளவு ஊத்திட்டு இதை விட்டுறணும். நெக்ஸ்ட் என்னதுன்ட்டு ஒரு 5. இப்போ நம்ம இது வந்து லைட்டா கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்ம இந்த இதை வந்து பார்த்து பொறுமையா எடுத்து கீழே வச்சிடணும். கீழே வச்சோடனே தேங்காய் தூவி போட்டுக்கோல, அதை வந்து இதுல கொட்டிக்கணும். கொட்டிட்டு கிண்டணும். நல்லா கிண்டிக்கணும். அப்பதான் டேஸ்ட் தேங்காய் பர்ஃபி நிறைய வரும். இப்போ இந்த லெவலுக்கு வந்த உடனே இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நெய் இருக்குல்ல, நெய் எடுத்து ஊத்தணும். அதுவும் கொஞ்சோண்டு தான். இந்த லெவல் இத்தனும் இவ்வளவு ஊத்திட்டு இப்போ மறுபடியும் கிண்டணும். இப்போ நம்ம வந்து இத வந்து இந்த துணியில கொட்டிக்கணும். அப்புறமா இத கவர் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி நல்லா புடிஞ்சிட்டு கைய கழுவிக்கணும். இப்ப நம்ம வந்து தட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுல மாத்திக்கணும். மாத்தினக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே ஒரு சின்ன கப்புல அந்த ஷேப் பண்ணோம்னா அந்த வந்துடும். ஸோ இப்போ நம்ம கிட்ட அந்த கப் இல்லை, ஸோ பண்ணல. பை பை. நெக்ஸ்ட் வீடியோக்கு சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.